எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 21வது ஸ்தோத்திரம். 21வது ஸ்தோத்திரம் வந்து மரீசிர் தமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தம ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி. மரீசிர் தமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தம ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி. இதான் இன்னைக்கு ஸ்லோகம் 21வது ஸ்தோத்திரம். அதை எப்படி சொல்லணும்னா, மரீசிரிதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தம ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி அப்படி சொல்லணும். மரீசிரிதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தம ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதி அப்படி சொல்லணும். இதை சொல்றது அந்த ஸ்லாங்கில் சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். மரீசிர்னா ஈசன்னா அருள், இருள். ஈசன்னா இருள், ஈசன்னா இருள். ரீசன்னா இருளை அகற்றுறது, ரீசன்னா இருளை அகற்றுறது. மரீசன்னா மான்னா மனம், மரீசன்னா மன இருளை அகற்றுதல்னு அர்த்தம். மரீசி மரீச தமனோ மரீசி தமனோஹம்சன்றதை வந்து கரெக்டாக நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ம பிளஸ் ரீச. ரீசன்றதுக்கு வந்து ஈசன்னா இருள், ரீசன்னா இருளை அகற்றுறது. மரீசிர் தமனம்னா மனசுல இருக்கிற இருளை அகற்றுபவர், ஒளிமயமானவன், மன இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம். தமனன்றது வந்து மனன்னா மனம், தமனன்னா தான்னா கட்டுப்படுத்துறது, தான்னா கண்ட்ரோல் பண்றது. தமனன்னா மனதை கட்டுப்படுத்துறது, அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். தமனோ ஹம்ச. ஹம்சன்னா ஹம்சன்றதுக்கு வந்து வேதம்னு ஒரு பொருள், அன்னம் ஒரு பொருள், அம்சம் அம்சமா இருக்குன்றமே இந்த ஒருத்தரோட சாயல்ல இருக்க அது, அதுக்கும் அம்சம்னு பேரு, ஹம்சம்னு பேரு. அதனால அம்சன்றதுக்கு பல பேர் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா மேல சொல்லிட்டு பாருங்க, மன இருளை நீக்கிறதையும் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதையும் வேதமாய் திகழ்பவர். வேதங்களை சொல்லுறதுனால இதெல்லாம் கட்டுப்படும். வேதங்களை நம்ம வந்து சொல்றதுனால இதெல்லாம் கட்டுப்படும். வேதங்களை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த மன இருள் போகும், இந்திரியங்களை கட்டுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கெல்லாம் அதனால வேதமாய் திகழ்பவர். ஹம்சன்னா வேதமாய் திகழ்பவர். சத்தியசந்த தீர்த்தர் வந்து ஹம்சன்னா அன்னப்பறவை, அன்னப்பறவை வடிவானவன் அதோட முடிச்சுட்டார். அவர் அன்னப்பறவை வந்து பிரம்மாவோட இது வாகனம். அம்சம் அதான், அன்னப்பறவை வந்து பிரம்மாவோட வாகனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாவிஷ்ணுவுக்கு கருடன், பிரம்மாவுக்கு அம்சம் அன்னப்பறவை, ஈஸ்வரனுக்கு வந்து ரிஷபம், அவளோட வாகனம் இது. அடுத்தது ஹம்ச. சுபர்ணம். சுபர்ணன்றதுல வந்து சூர்னா அழகு. அடுத்தது ஹம்ச. சுபர்ணன்றதுல சூர்னா அழகு. பர்ணன்றது வந்து சுபர்ணன்றதுல பர்ணம்னா ரெக்கை, பர்ணம்ன்றது ரெக்கை, ஞாபகம் வச்சுங்க. அதனால கருடனுக்கு வந்து அழகான ரெக்கை உடையவன் சுபர்ணன் ஒரு பேர் உண்டு. சுபர்ணன்னா கருடனுக்கு ஒரு பேர் உண்டு. அது மாதிரி சுபர்ணன்னு பேரு. சூர்னா அழகு, பர்ணன்னா அழக ரெக்கை, அழகான ரெக்கையை உடையவன். அந்த அர்த்தத்துல சுபர்ணன்னு கருடனுக்கு ஒரு பேர் உண்டு. சுபர்ணோன்னா இந்த இடத்துல என்ன, சுபர்ணம் அந்த சுபர்ணனை தன்னிடத்தில் ஓ கோ இதுக்கெல்லாம் வந்து தனக்கு சேர்ந்தது, தன்னிடத்தில் தனக்கு அவருக்கு அப்படியெல்லாம் வரும். அதுக்கு மீனிங் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அதனால இங்க சுபர்ணோன்னா கருடனை தன்னிடத்தே கொண்டவர், அதாவது வாகனமாக கொண்டவர்னு சொல்லணும். தன்னிடத்தே கொண்ட கருடன் எப்பயுமே பெருமாள் கூடயே இருப்பார். அதனால கருடனுக்கு சுபர்ணன்னு பேர் இருக்கு. கருடனை வந்து தன்னிடத்தே கொண்டவர்ன்றதுனால சுபர்ணம். புஜகோத்தம. புஜன்னா பாம்பு, உத்தமன்னா நன்மை, உத்தமன்னா நன்மை செய்தல். புஜன்னா பாம்பு, உத்தமன்னா நல்ல நன்மை செய்கிறது, நல்லதையே செய்கிறது. இங்க எப்படி வருதுன்னா இதுக்கு அர்த்தம், நல்லதையே செய்ய பாம்பாகிய ஆதிசேஷனை தன்னகத்தையே கொண்டுள்ளவர். முதல்ல கருடனை தன்னகத்தையே கொண்டுள்ளவர் சுபர்ணோ. புஜகோத்தமான்றது வந்து நல்லதையே செய்யும் நான் பாம்பாகிய ஆதிசேஷனை தன்னகத்தையே கொண்டவன். ஏன்னா பாம்பு சாதாரணமா ஜனங்களுக்கு வந்து கெடுதல் செய்யுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. பாம்பு கெடுதல் செய்யாது,
அதை நீங்கள் தாங்க போனால் தான் அது உங்களை கடிக்கும். பார்க்க போனால் பாம்பு வந்து உங்களை கண்டா பயப்படும். நீங்கள் பாம்புக்கு எதிர நின்னீங்கன்னா ஜெய்காண்டியாக பெரிய பூதம் ஒன்று எதிர நிற்கிற மாதிரி அதுக்கு தோணும். ஏன்னா அது இப்படி தரையோட சின்னதாக இருக்கு இல்லையா. நீங்கள் இவ்வளோ பெரிய உருவம் எதிர நின்னவொடனே அதுக்கு பெரிய மலை மாதிரி ஒரு உருவம் தன்னை எதிர நிற்கிற மாதிரி அது கண்ணுக்கு தோணும். அதனால பாம்பு பயப்படும் மனுஷால கண்டா. ஆனால் நம்ம என்ன மனசில் வச்சுருக்கோம், பாம்பு நம்மளுக்கு கெடுதல் செய்யறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால அதனால இந்த நம்மளோட மன எண்ணங்களை எல்லாம் முன்னிட்டு மனசுல வச்சு பாம்புனாலே கெடுதல் பண்றது அப்படின்றது அந்த காலத்துல, அதாவது மனிதன் உற்பத்தியான காலத்திலே பாம்பு கெடுதல் பண்றதுன்ற மாதிரி ஒரு இது உண்டாயிடுச்சு. பாம்பு கடிச்சு நிறைய பேர், பாம்பு கடிக்கிறதுனா அதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் கடிக்கும். அதை ஒரு மாதிரி கார்னர் பண்ணும்போது தான் அது பவுன்ஸ் ஆகி கடிச்சிடுறது. அதனால பாம்பு வந்து சாதாரணமா போறது தப்பிச்சு ஓடதான் பார்க்க முடியும், கடிக்கணும்னு நினைக்காது. இந்த இடத்துல அதனால தான் புஜ உத்தமான்ற புஜ உத்தம பாம்பு. புஜன்னா பாம்பு, உத்தமன்னா நன்மை செய்யற பாம்பு. நன்மையே செய்யும் பாம்பாகி ஆதிசேஷனை தன்னகத்தை கொண்டுள்ளவன். சுபர்ணு அழகான ரக்கையுடைய கருடனை தன்னகத்தை கொண்டுள்ளவன். நன்மையே செய்யும் பாம்பாகி ஆதிசேஷனை தன்னகத்தை கொண்டுள்ளவன். அடுத்தது ஹிரண்யநாப. ஹிரண்யன்னா தங்கம், ஹிரண்யம்னா தங்கம், நம்ம முதலே படிச்சிருக்கோம். நாபின்னா தொப்புள், தங்கம் போன்று ஜொலிக்கிற தொப்புளை உடையவன். தொப்புள் அழக சொல்றாங்க இந்த இடத்துல. பெருமாளோட மகாவிஷ்ணுவோட தொப்புள் அழக இந்த இடத்துல ஹிரண்யநாப அப்படின்ற தொப்புள் வந்து அழகான தங்கம் மாதிரி மின்ற ஜொலிக்கக்கூடிய ஒரு தொப்புளை உடையவன். பத்மநாப அந்த தொப்புளை சொல்லிட்டு அடுத்தது அந்த தொப்புள்ள பத்மநாப தாமரை. பத்மம்னா தாமரை. அந்த தொப்புள்ள தாமரையை உடையவரான் பத்மநாபன்ற பேரை தான் பத்மநாபன். சுதபா. சுதன்னா பிள்ளை. பான்றது பிரம்மாவுக்கு ஒரு பேர். சுதன்னா பிள்ளை மகன், ஞாபகம் வச்சுங்க. சுதன்னா பிள்ளை. பான்னா பிரம்மாவுக்கு ஒரு பேர் பான்றது. சுதபான்னா சிறந்த தவமாக விளங்குபவன் ஒரு சுதபான்றதை வந்து இந்த இடத்துல பிரம்மாவையே படைத்தவன்றது ஒரு அர்த்தம். இது வந்து ஆதிசங்கரர் சொன்னது. சத்தியசந்தித்த சொன்னதுன்னா சு பிளஸ் தபா. சூன்னா சிறந்த, சுதபான்றதை ஆப்டவன். சுத பான்னு இவர் பிரிச்சுட்டார். ஆதிசங்கர் வந்து சுத பான்னு பிரிச்சு, சுதன்னா பிள்ளை, பான்னா படைத்த அப்பா, படைத்தவர்ன்றதுனால பிரம்மாவை படைத்தவர்னு அந்த மாதிரி சொல்லிட்டார் ஆதிசங்கரர். சத்தியசந்தித்த என்ன பண்ணிட்டார், சுதன்றதை தனியா பிரிச்சுட்டார், பான்றதை தனியா பிரிச்சார், சூவை தனியா பிரிச்சுட்டார், தபான்றதை தனியா பிரிச்சார். சூன்னா சிறந்த, தபான்னா தவம், சிறந்த தவமாக விளங்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரஜாபதி. பிரஜாபதினா பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதினு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ராஜ பிளஸ்பதி. ராஜ பிளஸ்பதி. ராஜபதினா பிரம்மனாகிய ராஜாவுக்கு தலைவன் அப்படின்னு பிரஜாபதினா பிரஜைகளுக்கு தலைவன்றது ஈஸியானது. இதுல வந்து பிரம்மனாகிய ராஜாவுக்கு தலைவன், பிரம்மாவுக்கும் தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல ராஜபதின்றதுக்கு பிரஜாபதின்றதுக்கு பிரஜைகளோட பதின்னு அது ஒரு அர்த்தம் சொல்றாரு. இது வந்து பிரஜைகளுக்கு அதிபதின்றது வந்து ஆதிசங்கரர் சொல்லிட்டார். பிரஜைகளுக்கு அதிபதி பிரஜாபதி. ராஜபதி. பிரம்மன். ராஜன்னா ராஜா. பதின்னா பிரம்மாவுக்கு பிரம்மாவாகிய ராஜாவுக்கு தலைவன் அப்படி சொல்ற சத்தியசந்த தீர்த்தம். இது கொஞ்சம் உள்ள இதுவா இருக்கு, நேரடா இருக்கு. நமக்கு இந்த மீனிங் சரியான மீனிங். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்றது. ஆக இன்னைக்கு 21வது ஸ்லோகத்துல எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? மரீசி 191, நேற்றுக்கு 190 வரைக்கும் பார்த்துருக்கோம். மரீசி 191, தமன 192, ஹம்ச 193, சுபர்ண 194, புஜகோத்தம 195, ஹிரண்யநாப 196, பத்மநாப 197, சுதபா 198, பிரஜாபதி 199. 191 199 வரைக்கும் 10 வருதா? 1 2 3 4 5 6 7 8 9 வரும். 191 199 வரைக்கும் 9 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 9 திருநாமம். சகசநாமத்தில் இன்னைக்கு ஒரு 9 நாமம் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. யாராவது என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ.